அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இப்போ போன வகுப்பில் நம்ம நாயும் ஓநாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எதை பற்றினா சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதனுடைய புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? புத்தக பயிற்சி. எந்த லெசன் பார்த்தோம்னா நாயும் ஓநாயும், இதனுடைய புத்தக பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இப்போ மேம் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள். சரியான விடையை தெரிவு செய்வோமா? மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள். மகிழ்ச்சிக்கு என்ன பொருள்னு எழுத போகிறோம். என்னன்னா இன்பம். அடுத்து பாருங்க, ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒன்றும் கூட்டல் இல்லை. எப்படி எழுதணும்? ஒன்றும் கூட்டல் இல்லை. அந்த மீயை இம்மு கூட்டல் ஈ அப்படி பிரித்து எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்? பிரித்து எழுதணும். இப்போ சேர்த்து எழுத போகிறோம். அப்போ அப்படி ஆனால். நெக்ஸ்ட் பாருங்க, விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னா ஆப்போசிட். என்னன்னு பார்த்தோம்னா வெறுப்பு. என்னது? வெறுப்பு. இப்போ அங்கே பிங்க் கலரில் இருக்கிறதுக்கான பொருளை தான் நம்ம அந்த எல்லோ கலர் ஷேடோவில் கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது? பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது? பசியால் மெலிந்த ஓநாய் காடு முழுவதும் சுற்றி திரிந்தது. என்ன பண்ணுச்சு? காடு முழுவதும் இந்த ஓநாய் சுற்றி திரிந்துச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது? நாய் ஓநாயிடம் காட்டை விட்டு வெளியே வர சொன்னது. நெக்ஸ்ட்டு, நாயின் கழுத்தில் என்ன இருந்தது? நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. மொத்தம் 3 வினாக்கள் தான். இப்போ அடுத்த பார்ட் என்னென்னா அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. அதாவது இதுக்கான விடை உங்களுடைய புக்கு பின்னாடியே இருக்கும். லாஸ்ட் பேஜ் இருக்குது இல்லைங்களா? அங்கேயே இருக்கும். அதை நீங்களும் என்ன பண்ணணும்? போய் நீங்களே கூட இதை கண்டுபிடிச்சு எழுதலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். விதவிதமான வகை வகையான. என்னது? விதவிதமான வகை வகையான. சுதந்திரம், அதுக்கான இன்னொரு பொருள் விடுதலை. அடுத்து வருடுதல், அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தடவுதல். நான்காவது பிரமாதம், அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சிறப்பு. நெக்ஸ்ட்டு 5 பாருங்கள். சந்தேகம், ஐயம். ஓகேங்களா? இதுதான் பொருள் எழுதுக. அடுத்தது சரியான தொடரை அங்கே ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரின்னா அந்த குறியீடு பண்ணணும், தவறுன்னா இன்னொரு குறியீடு. இதை தான் நம்ம இப்போ இட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. என்னது? சரி. அப்போ டிக் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு, நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது. அது என்ன பண்ணும்? தவறு. ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. தவறு. ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. தவறு. ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது. சரி. இப்போ நம்ம இந்த ஸ்டோரி மூலயமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது சரி எது தவறுன்னுட்டு. புரியுதுங்களா? அதை வச்சு தான் மேம் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பகுதி பார்க்க போகிறோம். அடுத்த பகுதி என்னன்னு பார்த்தோம்னா சரியான சொல்லால் நிரப்புக. அதாவது என்னென்னா அங்கே ஒரு நாய் இருக்கு இல்லையா? அந்த படத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். அதில் அந்த வார்த்தை எடுத்து இங்கே பக்கத்தில் இருக்க பாருங்கள், கோடிட்ட இடம் அங்கே நம்ம இப்போ நிரப்ப போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. வீட்டுக்காரர்கள் நாயை அன்பாக வருடி கொடுப்பார்கள். வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று ஓநாய் கூறியது. இப்போ இதுலேருந்தே தெரியும் என்ன எப்படி மேம் இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணன்ட்டு. இந்த டேஷில் இருக்கு இல்லையா? இந்த டேஷுக்கான கரெக்டான வார்த்தை எடுத்து தான் நம்ம இதில் எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்படி தான் இப்போ மேம் எழுதி உங்களுக்கு ஒன்று ஒன்றா படித்து காமிச்சேன். இதை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த பகுதிக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தோம்னா சொற்களை இணைத்து எழுதுவோமா? அதாவது என்னென்னா அந்த பூ ஜாடி இருக்கு இல்லையா? அதில் அந்த பூக்கள்லாம் ஒவ்வொரு வார்த்தை இருக்கும். அந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஜாடியில் ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ இதை நம்ம சேர்த்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நல்ல புத்தகம், நல்ல எண்ணம், நல்ல உணவு. இப்போ இந்த சைடு பாருங்கள், மெலிந்த என்ற அந்த வார்த்தையை வச்சு மேலே இருக்க ஒவ்வொரு பூ கூடையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ
மெலிந்த ஓநாய், மெலிந்த உடல், மெலிந்த சிறுவன். இதெல்லாம் நீங்களே வந்து முயற்சி பண்ணணும். என்னென்னா அந்த கீழே இருக்கிற ஜாடியில் இருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மேலே இருக்கிற ஒவ்வொரு பூக்களோட இணைச்சு எழுதுறது. இது ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே இந்த பகுதியை எழுதிட்டு அடுத்து மேம் அனுப்பியிருக்க இந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எல்லா பாட்டுமே முக்கியமாக அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்போ அடுத்த பாட்டு பாருங்கள், சொல் விளையாட்டு. என்னன்னு பார்த்தோம்னா கீழே வந்து நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கான வார்த்தைகள் எடுத்து கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிறையா இருக்குது. அதில் கரும்பு, கரடி, கடல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துலேயும் என்ன இருக்குது, நிறைய எழுத்துக்கள் இருக்குது, அதை வச்சு எழுதியிருக்காங்க. என்னது, கலை, தங்கம், விலை, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பறவை, பட்டு, இன்னொன்று என்னது, நிறையா இருக்குது. படு, என்ன வேணால் எழுதலாம். பறவை, அப்புறம் வந்து நிறையா இருக்குது. நீங்களே கூட கண்டுபிடிச்சி எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் அங்கேயும் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. என்னன்னு பார்த்தோம்னா குளம், சத்தம், அந்த மாதிரி சதம், நிறையா இருக்குது. அந்த மாதிரி இப்போ மேம் சொல்கிறதும் இல்லாமல் நீங்களாக முயற்சி பண்ணி அந்த வார்த்தை எழுதினாலும் கரெக்டு தான். மேமே சொல்கிறத தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்களே விளையாட்டுத்தனமாக அப்படியே நிறையாவும் படிக்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புக்கான இதுதான் இது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழலுக்கு ஏற்ற உணர்வை தெரிவு செய்க. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா மேலே வந்து ஒரு 5 வார்த்தை கொடுத்துட்டாங்க. அதை வந்து கீழே அதுக்கான சூழ்நிலையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ விடை எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாட்டி புத்தாடை வாங்கி தரும்போது ஏற்படுவது. இப்போ நம்ம ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இல்லையா? அதுக்கு அப்போ என்ன எழுதணும், மகிழ்ச்சி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய யானையை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் நமக்குள்ள, அப்படியே என்ன பண்ணுவோம், வியப்பாக பார்ப்போம் இல்லையா? அப்போ வியப்பு. அடுத்து கோமாளி செய்யும் செயல்களை காணும் பொழுது நமக்கு என்ன வரும், சிரிப்பு தான் வரும் இல்லையா? அப்போ சிரிப்பு எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு, நம்முடைய நண்பர் கீழே விழுவதை காணும் பொழுது என்ன பண்ணுவோம், வருத்தம் தான் அடைவோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம சிரிக்கக்கூடாது, அது வந்து என்னது, தவறு. அப்போ நம்முடைய நண்பர் கீழே விழுவதை காணும் பொழுது என்னது, வருத்தம். நெக்ஸ்ட்டு, திடீரென எதிரில் பாம்பை காணும் பொழுது அச்சம். என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போமா, பயத்தில் என்ன பண்ணுவோம், ஓடி போகும் இல்லையா? அப்போ பயத்துக்கு இன்னொரு வார்த்தை தான் அச்சம். அச்சம்னோடனே வேறு ஏதோ வார்த்தை கிடையாது. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்துருப்பேங்க. இதையும் நீங்களே படிச்சுட்டு இப்போ வாசிச்சுட்டு கரெக்டாக எழுத நீங்கள் முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட்டு பாருங்கள், சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரை உருவாக்குக. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுதந்திரத்தை கொடுக்க என் மாட்டேன் விட்டு. அப்போ என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. கொழு கொழு அழகையும் புகழ்ந்தது நாயின் உடம்பையும். அப்போ நாயின் கொழு கொழு உடம்பையும் அழகையும் புகழ்ந்தது. இதுதான் சரியான அமைப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், பார்த்தால் வீட்டுக்காரர்களை ஆட்ட வாளை வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும். மேலே எழுதியிருக்கேன் மேமு, ஓகேங்களா? பென்சில் எழுதியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணி கரெக்டாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருத்தமான நிறுத்தற் குறியீடு. எந்த இடத்துல கம்மா வரணும், எந்த இடத்துல கொஷின் மார்க்கு. நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். இந்த லெசனுடைய முக்கியமான இது என்னன்னு பார்த்தோம்னா நிறைய குறியீடுகள் தான் வந்திருக்கும். அது அந்த குறியீடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே கீழே இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுமே, அதாவது ஒவ்வொரு தொடர்களுமே உங்களுடைய பாடத்தில் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த தொடர்களை இங்கே இருக்கு இல்லையா, இதை போய் அங்கே தேடி கரெக்டான குறியீடை நீங்கள் இட்டு அனுப்பணும். ஓகேங்களா? இப்போ மேம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த எல்லா பாட்டையுமே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நீங்கள் முடித்து இந்த பிழை இல்லாமல் எழுதணும், அழகாக எழுதுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு இதை நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சென்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நிறைய குழப்பங்கள்லாம் வேணாம். ஏதாவது டவுட்னா மேம்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? நன்றி மாணவர்களே.